இஸ்ரேல் லெபனான் மேல இப்ப நடத்தியதே ஒரு தாக்குதல். அதுக்கு தயாராக அவங்களுக்கு இருந்த டைம் வெறும் 120 நிமிடங்கள். வெறும் 10 நிமிடத்துல 160 மிசைல்ஸ் அண்ட் பாம்ஸ். ஏதோ ரேண்டமான பிளேசஸ்ல குண்டுகள் போடப்படல. செலக்ட் பண்ணப்பட்ட இடங்கள்ல துல்லிய தாக்குதல்கள். ஒரு ஆர்மினால எப்படி 2 மணி நேரத்துல ஐடென்டிஃபை பண்ணி லைவா ட்ராக் பண்ணி 10 நிமிடத்துல நூத்துக்கணக்கான டார்கெட்ஸை எலிமினேட் பண்ண முடியும். இந்த அட்டாக் உடைய டெசிஷன் மேக்கர்ஸ் மனிதர்களே கிடையாது. இஸ்ரேலுடைய 8200 உருவாக்கப்பட்ட லாவெண்டர் AI அதை பத்தின முழு டீடைல்ஸையும் பார்க்கலாம். வீடியோ நம்பர் 5 இஸ்ரேலுடைய லாவெண்டர் AI அண்ட் வேர் இஸ் டாடி. ஆபரேஷன் எட்டர்னல் டார்க்னஸ். இஸ்ரேலுடைய ஸ்பை சேட்டலைட்ஸ் OFEQ சதர்ன் லெபனானுடைய பெக்கா வேலியை தீவிரமா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க அந்த சேட்டலைட்ஸ் உடைய சிந்தட்டிக் அப்பச்சூர் ரேடார் SAR ஒரு மூவிங் ஹீட் சிக்னேச்சரை பிக்கப் பண்ணுது. ஒரு பெரிய கான்வே மூவ் ஆகிட்டு இருக்க இஸ்ரேலுடைய சேட்டலைட்ஸ் அந்த கான்வேக்குள்ள ஈரானுடைய ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல போற கைடட் மிசைல்ஸ் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண இந்த கான்வே லெபனானுடைய அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் ரீச் பண்ணிருச்சுன்னா அந்த மிசைல்ஸை இஸ்ரேல்னால தொடக்கூட முடியாது. அந்த கான்வே டெஸ்டினேஷனை ரீச் பண்ண விடக்கூடாதுன்னு முடிவெடுத்த இஸ்ரேல் 2 மணி நேர பிளானிங்க்கு அப்புறம் மொத்தமா 50 இஸ்ரேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் லெபனானுக்குள்ள நுழைய அந்த கான்வேவோட சேர்த்தி ஹெஜ்புல்லாவோட கமாண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ், எலைட் யூனிட் ஃபெசிலிட்டிஸ், மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரோன் யூனிட், நேவல் அரேஸ்னு வெறும் 10 நிமிஷத்துல 100க்கும் மேற்பட்ட டார்கெட் 160 பாம்ஸ் அண்ட் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 357 பேர் எலிமினேட் பண்ணப்பட வெறும் 2 மணி நேர பிளானிங்ல வெறும் 10 நிமிஷம் அட்டாக்ல துல்லியமா இதெல்லாம் எங்கெங்க தான் இருக்குன்னு அவங்களால எப்படி டார்கெட் பண்ண முடிஞ்சது? இது மனித உழைப்புல சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இஸ்ரேல் ஆர்மிக்கு சில டிஜிட்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. யூனிட் 8200 கிரியேட் பண்ணப்பட்ட லாவெண்டர் பேரழகா தான் இருக்கு. ஆனா மோசமான AI டிஜிட்டல் ஆக்குபேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. மாஸ் கம்யூனிகேஷன் இன்டர்செப்ஷன். காசா லெபனான்ல இருந்து வர்ற ஒவ்வொரு கம்யூனிகேஷன் சிக்னலும் ஒவ்வொரு போன் கால், மெசேஜ், சோசியல் மீடியா போஸ்ட்னு அதாவது ஒட்டுமொத்த பாப்புலேஷனோடதையும் இந்த லாவெண்டர் AI இன்டர்செப்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு தனி நபருடைய கம்யூனிகேஷன் பேட்டர்ன், யாருக்கு கால் பண்றாங்க, எவ்வளவு நேரம் பேசுறாங்க, எங்கெங்க போறாங்க, எந்த மாதிரி குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு தடவை போன் நம்பர்ஸை மாத்துறாங்க, போனை மாத்துறாங்க, அட்ரஸை மாத்துறாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்களுக்கு லாவெண்டர் ஒரு ஸ்கோர் தரும். சஸ்பீசியன் ஸ்கோர். அந்த தனிநபருக்கும் ஹெஜ்புல்லாக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சஸ்பீசியன் ஸ்கோர் 100க்கு 90 தாண்டி அது போட்டுருச்சுன்னா அவங்க இஸ்ரேல்னால எலிமினேட் பண்ணப்பட வேண்டியவர்கள் லிஸ்ட்ல சேர்க்கப்படுவார்கள். ஒன்ஸ் சஸ்பீசியஸ் ஸ்கோர் 90 தாண்டி எலிமினேட் பண்ணப்பட வேண்டியவங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிருச்சுன்னா அடுத்த AI வேர் இஸ் டாடிக்கு அது ஃபீட் பண்ணப்படும். இந்த AI அந்த பர்டிகுலர் பர்சன் எங்க இருக்காங்க, எங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் ரியல் டைம்ல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணும். நூத்துக்கணக்கான சேட்டலைட்ஸ் கண்டினியூஸா தினமும் மில்லியன் கணக்கான டேட்டாஸை லாவெண்டருக்கும் வேர் இஸ் டாடிக்கும் தொடர்ந்து 24 மணி நேரம் ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஏஐயோட எரர் பர்சன்டேஜ் 10. இது 10 பேர்த்த எலிமினேட் பண்ணப்பட வேண்டியவங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணுச்சுன்னா அதுல ஒருத்தர் கண்டிப்பா அப்பாவியா தான் இருப்பாரு. இந்த ஏஐல ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஃபேக்டர் என்னன்னா கொலாட்ரல் டேமேஜ். இஸ்ரேல் மிலிட்டரிக்கு ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ஜூனியர் மிலிட்டன்ட் ஆபரேட்டிவ் லாவெண்டர் வேர் இஸ் டாடி AI யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ண 15ல இருந்து 20 இதை சொல்றக்கே கஷ்டமா இருக்கு. 15ல இருந்து 20 சிவிலியன்ஸ் அதாவது அப்பாவிகளை கொல்ல உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இதுவே ஒரு சீனியர் கமாண்டரை எலிமினேட் பண்ண கூட சேர்த்து 100 சிவிலியன் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த கமாண்டர் எலிமினேட் பண்ணப்படணும். இதுக்கு அவங்க வைத்த பேர் கொலாட்ரல் டேமேஜ். லெபனான்லயோ காசாலேயோ ஒரு தனி நபரை லாவெண்டர் பயங்கரவாதின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா வேர் இஸ் த டாடி அவரை ட்ராக் பண்ணி எங்க இருக்காருங்கிற லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். இஸ்ரேல் ராணுவம் அவர் எப்ப குடும்பத்தோட இருக்காரோ அப்பதான் அடிப்பாங்க. ஏன்னா அங்கதான் செக்யூரிட்டி கம்மியா இருக்கும். சீப்பான மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த குடும்பம் அதை பத்தி இஸ்ரேலுக்கு கவலை இல்ல. இந்த மோசமான போர் யுக்திகள்னாலதான் இஸ்ரேல பல நாடுகளுக்கு பிடிக்கிறது இல்ல. இந்தியா இஸ்ரேலுக்கு நல்ல நண்பன். பங்களாதேஷ் லிபரேஷன் வார், கார்கில் வார்னு பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல மேற்குலகத்தை மீறி நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வார் டாக்டிக்ஸ் கொஞ்சம் கூட மனிதநேயமற்ற செயல். இதற்கு இந்தியா ஆதரிக்க கூடாது. ஏன்னா 20 பேர் கொலைடல் டேமேஜ்ல ஒரு 5 குழந்தைகள் குடும்பத்தை இழந்து தப்பி பிழைக்குதுன்னா சர்வை பண்ண மிலிட்டண்டா மாறுறதை விட வேற வழி இல்லையே அவங்களுக்கும். இது ஒரு லூப் மாதிரி ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்காம இது நிற்காது. இந்த முட்டாள்தனத்தை இஸ்ரேல் நிறுத்தி அவங்க போர் செய்யும் யுக்தியை மாத்தியே ஆகணும். இஸ்ரேல் லாவெண்டர் வேர் இஸ் டாடி AI கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துவதை நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதா? நீங்க சொல்லுங்க.